ஒரு சில பேர் பேசிக்கான விஷயத்த கூட வந்து பண்ணாம இருக்காங்களே! அதுதான் எனக்கு ஒண்ணுமே புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேஜஸ்க்கும், நேஹாக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை வர மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இப்போ வந்து இன்னைக்கு டேட்க்கு வந்து அவங்க போனாங்க 15த் எபிசோட்ல. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் மேக் பண்ண போம்போதே வந்து ஒரு பக்கம் தேஜஸ் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாரி அவர் வந்து இருந்தாரு. இன்னொரு பக்கம் நேஹா வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த பானையிலே வந்து பாட் மேக் பண்ணுறதுலே இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அன்ஹாப்பி அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா. அதே மாதிரி ஒரு வீடியோலையும் அவங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தாங்க, தேஜஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஓகேவா இல்ல. அட்லீஸ்ட் அவர் வந்து அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் காட்டியிருக்கணும், அதுவும் காட்டல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. ஸோ ட்ரீம் மேன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ட்ரீம் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிந்துரி வந்து ஸ்மார்ட் பர்சனாலிட்டியாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி, லாயல், கம்யூனிகேஷன் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீணா வந்து லாயல், என்னை சிரிக்க வைக்கணும், சீரியஸாக இருக்கக்கூடாது, ஒரு கூலாக இன்ட்ரோவர்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோனிஷா ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு காமன் சென்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேஹா அவங்க சொல்லும்போது வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பேசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கப்புறமா அவங்க ஒரு குத்தி காட்டுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆனால் இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை ஒரு சில பேர் வந்து பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் வந்து அதனால தான் இந்த இடத்துல வந்து திரும்பி திரும்பி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நேஹா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா டிரான்ஸ்பரண்ட்டாக மெச்சூர்டாக என்ன ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்களா. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறமா நேஹாக்கும் பிரியங்காக்கும் நேஹாவும் தேஜஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து தேஜஸ் கிட்ட கேட்குறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியல, நான் 1000 டைம் கேட்டுட்டு அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகுது. நான் எவ்வளோ பேர் கூட பழகியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து முடியுது. என்னன்னே வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. நேஹாவும் வந்து என்ன எக்ஸாக்டாக இஷ்யூ அப்படிங்கிறது தேஜஸ் கூட அப்படிங்கிறத அவங்களும் வந்து இப்போ வரையும் வந்து வெளிப்படுத்தலை. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடு கண்டினியூவாக வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் அப்படிங்கிறத கண்டினியூவாக பேக் டு பேக் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.